மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசு. கோவை ஈஷா மையத்தில் என்ன நடக்குது? ஜக்கி வாசுதேவுடைய ஈஷா மையத்தில் 2 நாளா சமூக நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை சேர்ந்த அரசு அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. ஜக்கி வாசுதேவை சுற்றி இப்படி இத்தனை மர்மங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? யார் இந்த ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியல. நிலைக்கு வந்துட்டீங்கன்னா பிரமாதமான நிலை. 1957 கர்நாடகாவில் பிறந்தவர் தான் இந்த ஜக்கி வாசுதேவ். அவருடைய ஒரிஜினல் பேர் ஜெகதீஷ். ஆரம்பத்தில் அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யோகா மையமாக இருந்த ரிஷி பிரபாகர் அப்படிங்கிறவர்கிட்ட யோகாலாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறார். யோகா மாணவராக இருந்த காலகட்டத்தில் அவர் கோழிப்பண்ணை நடத்துறது, செங்கச்சூளை நடத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. இப்படியான காலகட்டத்தில் அவர் நான் ஒரு மலை மேலே போய் உட்கார்ந்துருந்தேன், அங்கே ஒரு பாறையில் நான் தனியாக இருக்கிறப்ப எனக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு 1980களுடைய இறுதிகளில் பேச ஆரம்பிக்கிறார். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதும் அவர் அதே ரிஷி பிரபாகருடைய யோகா மையத்தில் தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து அங்கே அவர் ஒரு யோகா பயிற்சியாளராகவும் மாறுறார். இப்படியான காலகட்டத்தில் தான் அவரை அந்த ரிஷி பிரபாகருடைய யோகா மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டிலையும் அவங்க யோகா மையம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்ற இவர் எதுக்கு நாம் ரிஷி பிரபாகர்கிட்ட வேலை பார்க்கணும், நாமளே ஒரு யோகா மையம் ஆரம்பிப்போம் அப்படின்னு பிளானை போட்டு ரிஷி பிரபாகரை கழட்டி விட்டுட்டு கோழிப்பண்ணை செங்கல்சூளையை தொடர்ந்து இப்போ யோகா பிஸ்னஸ்க்கு வர்றார். நான் எது ரொம்ப பெருசாக நினச்சேனோ என் புத்தியில் அது கூட கவனித்து பார்த்தா முட்டாள்தனமாகவே இருக்குது. 1992 கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இக்கரை புழுவம்பட்டி அந்த பகுதியில் இடத்த வாங்கி ஒரு யோகா மையத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த யோகா மையம் நாளுக்கு நாள் வெவ்வேறு விளம்பரங்களின் வழியாக விரிவடையும். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், பழங்குடிகள் இவங்களுடைய நிலங்களெல்லாம் குறைந்த விலைக்கு வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நம்ம ஜெகதீஷுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருது. விஜி அப்படிங்கிற ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்ணை மணக்கிறார். அவங்களும் இவரோட சேர்ந்து யோகாவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னை ஒரு மதச்சார்பற்ற நபராகவும் எல்லா மதங்களையும் சார்ந்தவராகவும் தத்துவங்களை பேசக்கூடியவராகவும் தன்னை விளம்பரப்படுத்த ஆரம்பிக்கிறார். கடவுள் இருக்கிறாங்க, நீங்க யாருனாலும் எனக்கு ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு தங்கம் கொடுக்க போறேன். இன்னைக்கு எப்படி பாஜக மோடி அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஊதுகுழலாக இருக்கிறாரோ அப்படியெல்லாம் அவர் அன்னைக்கு தன்னை காமிச்சிக்கல. அப்படியான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான வார ஏட்டில் அவருடைய தொடர் வர ஆரம்பிக்குது. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற பேரில். இதே காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் இங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிகள், சினிமா பிரபலங்கள் மற்றும் பல பிரபலங்கள் அவரோட உரையாடுற நிகழ்ச்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Well, if you keep the head cool, the hair may not fall. Okay. Why did your hair fall? Oh, because தன்னை ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஜாம்பவானா விளம்பரங்கள் வழியாக வளர்த்துக்கிறாரு. இதே காலகட்டத்தில் வரக்கூடிய வருமானத்திலிருந்து அவர் இக்கரப்புழுவம்பட்டியை சுற்றி இடங்களும் வாங்குறார். இந்த காலகட்டத்தில் அவர் அங்கே கட்டடங்கள் கட்ட ஆரம்பிக்கிறார். அவர் கட்டடங்கள் கட்ட ஆரம்பிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. மலை பிரதேசங்கள், மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், இதில் எல்லாம் 300 சதுர அடிக்கு மேலே நீங்கள் கட்டடங்கள் கட்டணும் அப்படின்னா அதுக்கு இவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் நம்ம ஜக்கி வாசுதேவ் அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் கிட்டத்தட்ட 63,000 சதுர அடிக்கு கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த கட்டடங்களை அவர் எங்கே கட்டுறார் அப்படின்னா பழங்குடிகளுடைய இடங்களை சேர்த்து, யானைகள் போய் வரக்கூடிய பகுதிகளில் சேர்த்து இந்த இடத்த இந்த கட்டடங்களை கட்டுறார். இது எல்லாமே அப்போவே சர்ச்சைகளாகவும் மாறுது. இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு நாள் அவர் அவருடைய மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவி விஜயோடைய அப்பா கங்கண்ணா, அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பெங்களூர்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம ஜக்கி வாசுதேவ் அவருடைய மனைவி விஜயுடைய உடலை எரிச்சிடுறாரு. என் மகளை எங்கே அப்படின்னு கங்கண்ணா கேட்குறப்ப நம்ம ஜக்கி வாசுதேவ் அருமையான ஒரு உருட்டுறாரு. அவங்க மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. இந்த மகா சமாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
அவங்களே உட்கார்ந்து விருப்பப்பட்டு தன்னுடைய உடம்புல இருந்து உயிரை வெளியே அனுப்புறது. அதை உங்கள் பொண்ணு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க மகாசமாதி அடைஞ்சிட்டாங்க. மகாசமாதி அடைகிறதுக்கு பற்றி அவங்க ஜூன் ஜூலையிலிருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்து தங்கிட்ட இருந்த தன்னுடைய உடலில் இருந்த நகைகள் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு திரும்ப போய் உட்காந்து தியானம் பண்ணி மகாசமாதி அடைஞ்சிட்டாங்க. உடம்புல ஏதாவது மெட்டல் இருந்தால், இப்போ தங்கத்தில் நகை போட்டிருக்காங்க அப்படின்னா உடம்பு மகாசமாதி அடையாது, உயிர் உடலை விட்டு போகாது. அதனால் இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு போய் விருப்பப்பட்டு தன்னுடைய உடல்லேருந்து உயிரை அனுப்பிட்டாங்கன்னு ஒரு உருட்டி விடுறாரு. அதை அவருடைய மாமனார் கங்கண்ணா நம்பலை. பெங்களூர் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்குறாரு. இந்த ஜக்கி வாசுதேவுடைய மையத்தில் இருக்கக்கூடிய வேறொரு பெண்ணோட இவருக்கு தொடர்பு இருக்குது, அதனால தான் இவர் இவர் தன்னுடைய மகளை கொன்னுட்டாரு. எங்களுடைய வழக்கப்படி உடலை எரிக்கிற மரபே கிடையாது, நாங்கள் புதைக்க தான் செய்வோம். எதிர்காலத்தில் இந்த போஸ்ட்மார்டம் அந்த மாதிரியான விசாரணைகள் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே விதிகளையும் மீறி என் மகள் உடலை எரிச்சிருக்காருன்னு கங்கண்ணா அப்படிங்கிற நம்ம ஜக்கி வாசுதேவுடைய மாமனாரே சொல்கிறார். இதுதான் ஜக்கி வாசுதேவ் குறித்தான மிகப்பெரிய முக்கியமான சர்ச்சையாக மாறி. இந்த சர்ச்சைகள் குறித்தெல்லாம் ஜக்கி வாசுதேவ் கோயம்புத்தூரில் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களோட உரையாடுறப்ப அங்கே ஒரு பத்திரிகையாளர் கேள்வியாக கேட்குறாரு. அப்போ நம்ம ஜக்கி வாசுதேவ் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, உனக்கு மனநலம் சரியில்லை, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. அங்கே இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த நேரத்தில் இன்னும் சில குண்டர்கள் இந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை அடித்து வெளியனுப்புறதும் நடந்திருக்கு. இது எல்லாமே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜக்கி வாசுதேவ் மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது விஜி அவங்களுடைய மரணத்தில் இருந்த மர்மத்தில் ஆரம்பித்து காடுகளை ஆக்கிரமித்தார், யானை வழித்தடங்களை மறைத்தார் அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. ஜக்கி வாசுதேவ்கிட்ட கேட்டால் இல்லை இந்த இடம் யானை வழித்தடமே இல்லை அப்படின்லாம் சில கதைகளை சொல்லுவார். அதுக்கு சில ஆர்டிஐ ரிப்போர்ட்டையும் சொல்லுவார். அவர் இந்த ஈஷா மையத்துக்குள்ளே ஒரு மெர்க்குரி லிங்கம் வச்சுருக்காரு. அது உடைய கதை இதை விட சுவாரஸ்யமானது. அங்கே ஆரோவிலிருந்து கட்டட நிபுணர்களை கொண்டு போய் ஒரு டூம் மாதிரியான ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே மெர்க்குரி லிங்கத்தை வைக்கிறாரு. இந்த மெர்க்குரி லிங்கமும் வந்த பிறகு ஜக்கி வாசுதேவுடைய பிஸ்னஸ் வேற இடத்துக்கு மாறுது. எங்கே போகுது அப்படின்னா, கார்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த தொழில்துறைக்குள்ளே வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நான் நீக்கிறேன், நீங்கள் இங்கே வாங்க யோகா செய்யுங்க அப்படிங்கிறத பிரச்சாரமாக முன்னெடுக்கிறாரு. அதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு பல நடிகர்கள் நடிகைகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியை நடத்த ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் எல்லா மதமும் ஒன்று, ஆன்மீகம் ஒன்றுன்னு பேசிக்கிட்டு இருந்த ஜக்கி வாசுதேவ் சிவலிங்கம் சிவராத்திரி அப்படின்னு ஆரம்பிக்கிற காலகட்டமாக இது மாறுது. இதுக்கு இடையில் அவர் அனுமதிகளே வாங்காமல் கட்டடங்கள் கட்டினார் பார்த்தீங்களா, இது குறித்து சில விசாரணைகள் நடத்தப்படுது. ஜக்கி வாசுதேவ் சில கட்டடங்களை கட்டுறதுக்கு கோயம்புத்தூருடைய அந்த கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானிங்க்கு அனுமதி கேட்டு மனு கொடுக்குறாங்க. அதை இவங்க ஆய்வுக்கு பார்க்குறப்ப அனுமதி கேட்டிருந்தார் பார்த்தீங்களா, அந்த கட்டடங்கள்லாம் ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தா புதுசாகவும் வேறு சில கட்டடங்கள் கட்டுறாங்க. இது உடனடியாக நீங்கள் கட்டடங்கள் கட்டுறதை நிறுத்தணும், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் இப்படி பல இடங்கள்லேருந்து நீங்கள் கட்டடங்களை கட்டுறதை நிறுத்தணும், அப்போ அனுமதி வாங்காமல் கட்டியிருக்கீங்க அப்படின்லாம் பல கடிதங்கள் அனுப்பப்படுது, மனுக்கள் கொடுக்கப்படுது, வழக்குகள் தொடுக்கப்படுது. எதை பற்றியும் நம்ம ஜக்கி வாசுதேவ் கவலையே படலை. ஒரு கட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த கட்டடங்களை கட்டுறதை நிறுத்தலை அப்படின்னா நான் ஈபி மற்றும் குடிநீரெல்லாம் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியும் எதுவும் அப்போவும் நம்ம ஜக்கி வாசுதேவ் எதையுமே கேட்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு வேத பாடசாலை நடத்துகிறார். ஒரு பள்ளிக்கூடம் நடத்தணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விதிமுறைகளின் கீழ் அனுமதி வாங்கணும். ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அப்படின்னா கூட அது ஒரு பொது அரங்கு, அந்த பொது அரங்கு இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில தீயணைப்புத்துறைகிட்ட சில அனுமதி வாங்கணும், ஒவ்வொரு துறை சார்ந்தும் சில அனுமதிகள் வாங்கணும்ல. அப்படியெல்லாம் எந்த அனுமதியும் வாங்கலை அந்த வேத பாடசாலையை நடத்துறதுக்கு நம்ம ஜக்கி வாசுதேவும். இதை எதிர்த்தும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இதே மாதிரி அவருக்குடைய கட்டடங்கள் இருக்குல்ல, அந்த கட்டடங்கள் நாங்கள் இடித்து தள்ளிடுவோம், சொல்கிறத கேட்கலனா அப்படின்னு நம்ம மாவட்ட நிர்வாகத்திலேருந்து கடிதங்கள் அனுப்பப்படுது. அதை எதையுமே கவலைப்படாமல் ஜக்கி வாசுதேவ் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. ஒரு ஆதியோகி சிலை கட்டுறாரு. அந்த சிலை கட்டுறதுக்கும் அவர் அனுமதி வாங்கலை. இந்த 1992 ஜக்கி வாசுதேவ் அங்கே ஆரம்பித்ததுலேருந்து
வரிசையாக இந்த மாதிரி விதிகளை மீறுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாரு. வனத்துறையை சேர்ந்த அதிகாரி திருநாவுக்கரசு, பார்த்திபன், இப்படி பல அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வந்து அவருக்கு வந்து மனுக்கள் அனுப்புறதும் விசாரணை நடத்துறதுமா நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த அனுமதியே வாங்காத ஆதியோகி சிலையை திறந்து வைக்கிறதுக்கு நம்ம நரேந்திர மோடி பிரதமரான பிறகு வர்றாரு. நரேந்திர மோடி பிரதமரான பிறகு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த எல்லா அனுமதிகளும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவருக்கு வழங்கப்படுது. அதுக்கு பிறகு ஜக்கி வாசுதேவுடைய காட்டில் மழை தான். இப்படியான வழக்குகள் அவர் பக்கம்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே காலகட்டத்தில் திடீர்னு இயற்கை ஆர்வலராக நம்ம ஜக்கி வாசுதேவ் மாறிடுறாரு. காவேரி குக்குரல் அப்படிங்கிற பேரில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆற்றங்கரை ஓரத்தில் மரம் நடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயினுக்கு இவர் வசூல் பண்ண பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உரிய கணக்கு கொடுக்கல. இந்த காவேரி குக்குரலில் இவர் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்துறதை பற்றி கூட நம்ம ஜக்கி வாசுதேவ் எந்த கவலையும் படலை. அவர் அடுத்த கட்டமாக சேவ் சாயில் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆயிரக்கணக்கான வன உயிரிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சிவராத்திரிங்கிற பேரில் இசை கச்சேரிகளும் லைட்டெல்லாம் போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த வன உயிர் சூழலையே ஆட்டங்காண வைக்கிற ஜக்கி வாசுதேவ் சேவ் சாயல் மண்ணை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு உலகம் முழுக்க சுற்றுறது, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களை சந்திக்கிறது, ஐநா சபையில் பேசுகிறதுன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஜக்கி வாசுதேவ் மீதான பல வழக்குகள் விசாரணைக்கு வருது. 2020 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அது வரைக்கும் இது யானை வழித்தடம், அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படின்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்படியே மாற்றப்பட்டு அது யானைகள் உழவக்கூடிய பகுதி தான், ஆனால் யானை வழித்தடம் இல்லை அப்படின்னு ஒரு மனுவை ஹைகோர்ட்டில் வனத்துறை சார்பாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவருக்கு சாதகமாக மாறும். இந்த காலகட்டத்தில் மோடி அரசாங்கம் மற்றும் RSS உடைய 50 ஆண்டு கால திட்டம் இந்த அறநிலையத்துறையை ஒழித்து RSS கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு, அதுக்கு எதிராக இவருக்கு ஆதரவாக இருந்தாங்க பார்த்தீங்களா, நடிகர்கள், நடிகைகள், செலிபிரிட்டிகள் மற்றும் இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கோவில் அடிமை நிறுத்து, கோவிலிருந்து அரசாங்கம் வெளியே போகணும் அப்படின்னு இந்து முன்னணியும் RSS உடைய 50 ஆண்டு கால பிரச்சாரத்தை ஜக்கி வாசுதேவ் எடுத்தார். அப்போ இவருடைய அந்த RSS காவி முகம் வெட்ட வெளிச்சமாகி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளானார். இந்த காலகட்டத்துக்கு பிறகும் ஜக்கி வாசுதேவ் குறித்து இன்னும் பல சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்ததே தப்பு அப்படின்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தடையில்லா மின்சாரம் வழங்குறாங்க, அது தப்பு அப்படின்லாம் வழக்கு இருக்குது. இப்படி பல வகையில் வழக்குகள் இருக்குது. தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த விவசாயியான திருமலை அப்படிங்கிறவர், என் தம்பி கணேசன் ஒருத்தர் ஜக்கி வாசுதேவுடைய ஈஷா மையத்தில் போய் சேர்ந்தார். அப்புறம் சுவாமி பவதத்தான்னு பேரை மாற்றிக்கிட்டு 2007 அங்கே இருந்தார். இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டார், அவரை மீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ஆட்கொணர்வு மனுவை உயர்நீதிமன்றத்தில் போடுறாங்க. ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் ஜக்கி வாசுதேவில் இந்த மாதிரி மர்மமான காணாமல் போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தரவுகளையும் காவல்துறை ஹைகோர்ட்லேயே வச்சிருக்கிறார். இதே மாதிரி கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய மனைவி சுபஸ்ரீ ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமத்துக்கு யோகா கற்றுக்க போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையில் வழக்கு கொடுத்தாரு. அதில் சில தினங்களுக்கு பிறகு அவங்க பெணமாக தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீட்கப்பட்டாங்க அப்படின்னும் செய்திகள் வந்துச்சு. இப்படி பல நபர்கள் ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு காணாமல் போகிறதும் அப்புறமா பெணமாக வேற எங்கேயாவது மீட்கப்படுறதும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக நீண்ட காலமாக ஜக்கி வாசுதேவுடைய இந்த மூளை செலவைகளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கோயம்புத்தூர் வடவள்ளியை சேர்ந்த பேராசிரியர் காமராஜ். அவருடைய 2 மகள்கள், அவங்க 2 பேரும் ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமத்துக்கு யோகா கற்றுக்க போகிறாங்க. அப்படியே மொட்டை அடித்து துறவிகளாக மாற்றி அங்கேயே தங்க வச்சுட்டார். என்னுடைய மகள்களை மீட்டு கொடுங்க அப்படின்னு பேராசிரியர் காமராஜ் போராடிக்கிட்டு இருக்காரு. அதில் தான் நேற்று சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணை நடத்தப்பட்டப்ப அவருடைய மகள்கள் 2 பேருமே துறவு கோலத்திலேயே என்ன எங்கள் அப்பா அம்மா கூட அனுப்பாதீங்க, நாங்கள் விரும்பி தான் ஜக்கி வாசுதேவுடைய ஈசா மையத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மனநல சோதனைகள்லாம் நடத்தணும் அப்படின்லாம் கூட நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் நீதிமன்றம் கேட்டிருக்க முக்கியமான கேள்வி,
அவருடைய மகள் திருமணம் முடிக்கப்பட்டு வெளிநாட்டில் ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழ்றப்ப எப்படி அடுத்தவங்க பொண்ணுங்களை மட்டும் நீங்க துறவிகளா மாத்தலாம், இப்படி மூல செலவு செஞ்சு அப்படிங்கிறத கேள்வியா கேட்டிருக்காங்க. நாங்க யாருக்கும் ஆதரவாளர் கிடையாது, ஆனா உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப ஜக்கி வாசுதேவுக்கு அடுத்த கட்டமா இந்த நீதிமன்றமே விசாரிக்க சொல்லிருச்சு. அப்படிங்கிறதுனால தான் சமூக நலத்துறை, குழந்தைகள் நலத்துறையெல்லாம் ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமத்தை 2 நாளா சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜக்கி வாசுதேவுடைய ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யோகாவை நிறுத்துவதை, ஆன்மீகத்தை நிறுத்துவதை யாராலும் அனுமதிக்க முடியாது. யார் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு தனி மனித சுதந்திரம், இதிலெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, ஒருத்தருடைய ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறதுலாம் தனி மனித சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் ஜக்கி வாசுதேவ் மாதிரி கார்ப்பரேட் சாமியார்கள் தன்னுடைய மனைவி கொலை மர்மமாக ஆரம்பித்ததிலிருந்து சுபஸ்ரீ வரைக்கும் காணாமல் போன பல சர்ச்சைகள் இருக்கக்கூடிய இந்த மையத்தின் மீது உரிய விசாரணை நடத்தி தான் ஆகணும். இங்கே தன்னுடைய பிள்ளைகளை சாமியார்களாக பறிகொடுத்த பல பெற்றோர்களுடைய கோரிக்கையாகவே இருக்குது. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.